அண்மைச் செய்தி. மன வளர்ச்சி குன்றிய பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக சென்னை காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் கடந்த ஒரு வருட காலமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சென்னை காவல்துறை எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். குறிப்பா மன முதிர்ச்சியற்ற கல்லூரி மாணவியின் தந்தை கொடுத்த புகார்ல ஏற்கனவே அயனாவரம் காவல்துறையினால விசாரிக்கப்பட்டு CSR பதிவு செய்யப்பட்டதாகவும், மேலும் விசாரணையில சில ஆண் நண்பர்கள் மற்றும் பெண் தோழி உள்ளிட்டோர் உடந்தையாக இருந்து இந்த பாலியல் குற்றம் நடந்திருப்பதை உறுதி செய்த பின்பாக எழும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு மாற்றப்பட்டு 9 பிரிவின் கீழே சட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் என்ற திருவள்ளூரை சேர்ந்த கல்லூரி மாணவரும், நரேஷ் என்ற 19 வயது பள்ளி மாணவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் மன வளர்ச்சி கொண்டவராக இருப்பதால் புலன் விசாரணை செய்வது விசாரணை அதிகாரிக்கு சவாலாக இருப்பதாகவும், 4 சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக பொதுவெளியில் விமர்சிப்பது, அதே போல சாட்சியங்களை கலைத்து புலன் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அவரது குடும்பத்திற்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதனால இவ்வழக்கு விசாரணையை விமர்சிக்க வேண்டாம் என்றும் காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 4 சிறப்பு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மற்ற குற்றவாளிகள் யார் யார் இந்த பெண்ணிற்கு பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டிருப்பார்கள், இதற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில எழும்பூர் அனைத்து மகளிர் காவல்துறை மட்டும் இல்லாமல் 4 சிறப்பு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணைகளை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் சென்னை காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.